திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே சுண்டக்காம்பாளையத்தில் மதபோதையில் 150 அடி ஆழ கிணற்றில் குதித்த நபரும் அவரை காப்பாற்ற போனவரும் மூழ்கி உயிரிழந்திருக்கின்றனர். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் செந்தில்குமார். செந்தில்குமார், வணக்கம். சம்பவம் தொடர்பான விவரங்களை சொல்லலாம். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி சுண்டக்காம்பாளையத்தில் மதுபோதையில் 150 அடி ஆழ கிணற்றில் குதித்து தற்கொலை செய்யும் என்ற நபரை காப்பாற்ற சென்றவரும் தற்கொலை செய்யும் என்ற 2 நபர்களும் உயிரிழந்தனர். இந்நிலையில் இவர்களது உடலை மீட்க தீயணைப்பு துறையினர் தற்போது தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே சுண்டக்காம்பாளையத்தைச் சேர்ந்தவர் நவீன்குமார். இவருக்கு கடந்த 6 மாதங்கள் முன்பு விவாகரத்தானதாக கூறப்படும் நிலையில் தனது தாயுடன் வசித்து வருகிறார். மது பழக்கத்துக்கு அடிமையான நவீன்குமார் தினமும் அதிக அளவில் மது இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்றிரவு அதீத மது போதையில் இருந்ததாக கூறப்படும் நவீன்குமார் வாடகை காரில் தனது வீட்டுக்கு வந்து காருக்கு வாடகை பணம் அனுப்புவது தொடர்பாக கார் டிரைவர் செல்போனை வாங்கி தனது தாயிடம் பேசியதாக கூறப்படுகிறது. இதில் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ஆத்திரமடைந்த நவீன்குமார் வீட்டின் அருகில் உள்ள கிணற்றில் குதித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நவீன்குமாரை காப்பாற்ற சென்று அவரது வீட்டின் அருகே வசித்து வரும் பிரவீன்ராஜ் என்பவரும் நவீன்ராஜின் உடலின் எடை தாங்காமல் கிணற்றினுள் அவரும் இழுத்து செல்லப்பட்டார். இந்நிலையில் இருவரும் கிணற்றில் மூழ்கி உயிரிழந்தனர். இதையடுத்து அக்கம்பக்கத்தின் தகவலின் பேரில் அவிநாசி தீயணைப்பு சம்பவத்துக்கு வந்து கடலில் மீட்கும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். நவீன்குமார் உடலானது மீட்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்க நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.